அன்பு, என்ன பாச்சி? என்னன்னா என்னாச்சு? ஏன் இப்படி கத்துன? இல்லம்மா, அருணை யாரோ ஒரு 4 பேர் அருவாளை வெட்டுற மாதிரி கனவு கண்டேன். அவனுக்கு ஏதோ ஆபத்தாயிருக்குமோன்னு பயமா இருக்கு. கேட்டியாடி? கனவுல கூட ஃப்ரெண்டுன்னு அந்த அருணையே நினைச்சிட்டு இருக்கான். இவெல்லாம் எங்கடி உருப்பட போறான்? கனவு கண்டானா கனவு? கல்யாண வயசுல என்ன தங்கச்சிங்க இருக்காங்களே, அவங்களுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி கனவு கண்டானா? அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி கனவு கண்டானா? அதை விட்டுட்டு அருணை வெட்டினாங்க, ஆட்டுக்குட்டியை வெட்டினாங்கன்னு அடச்சை படுத்து தூங்குங்க. அருண், 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 டேய் அன்பு. அருண், என்னடா இந்த நேரத்துல? டேய் உனக்கு ஒன்றும் ஆகலையடா? எனக்கு ஒன்றும் ஆகலையே. உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, நீ போய் படுத்துக்கோ. சரி சரி, உள்ள வா. இல்ல நீ போய் படுத்துக்கோ போ. இல்ல நீ போய் படுத்துக்கோ. சாரி. என்னடா அப்பா திட்டினாரா? அட என்னப்பா வாய மூடிட்டு இருக்க? இதோ வந்த பார்த்தா போயிட்டே இருக்க, எதுவும் பேசாம. என்னாச்சு? என்னாச்சு சொல்லேன்டா. அருணை யாரோ 4 ரவுடி பசங்க அருவாளை வெட்டுற மாதிரி கனவு கண்டேன். மனசே சரியில்லை, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன புள்ள பண்ணே, பெரும் கனவு தானே. இதுக்கு போய் வேற ஒண்ணும் இல்லம்மா. காலையில எனக்கு இன்னொருத்தருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதை இவங்கிட்ட சொல்லியிருந்தேன். இவன் அதே நினைச்சு படுத்திருப்பான் போல. அது கனவா வந்து இவனை மிரட்டி இருக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்யா. அருண், அன்பை கொண்டு போய் வீட்டுல விட்டு வா. வாடா போலாம். அருண், நாளை காலைல நீ தனியா வேலைக்கு போக வேண்டாம், நானும் கூட வரேன். டேய், நீ இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் ஆகாது. நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்கு, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணு. வா போலாம். இல்ல அருண், நானே போய்க்கிறேன். நீ ராத்திரில வெளியில வர வேண்டாம். உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. என்னது ரத்தம்? அது தெரியுது. யாரை விட்டுட்டீங்க வந்த? அது கொண்டாட்டியா இல்ல அவ கள்ளக்காரன்யா? சொல்லு. என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? உடனே துப்பு தொலைக்கிடுவீங்களா? அதான் பேப்பர் திருப்பா தினம் தெரியுது. வெட்டினா குத்துனான்னு. சொல்லு. சரி எமோஷன் ஆயிடாதீங்க. ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாரு, அவரை தோல்ல தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்தா, அதான் இந்த ரத்தம். எங்க போயிட்டு இருக்கீங்க? இன்டர்வியூக்கு. அப்படியா? ஒரு டிக்கெட் நந்தனத்துக்கு கொடுங்க. அண்ணா, இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் விடக்கூடாதுன்னு. ஆமா, இந்த காலத்துல படிச்சவியாவே பொறுக்கியாவேன்னு தெரிய மாட்டேங்குதுண்ணே. கலிகாலையா இது? கலிகாலம். என்ன பண்றது? ஏமா அந்த ரவுடி பையிலே பாத்துட்டு இருக்க? திரும்பி உட்காருமா. இல்ல, இந்த அக்யூஸ்ட் எல்லாம் ஜீப்லயோ வேன்லயோ தான் கூட்டிட்டு போவாங்க. இப்போ என்னடா பப்ளிக் பஸ்லயே கூட்டிட்டு போறாங்களே. சார், உங்களால எல்லாரும் என்ன வீரப்பனோட கேவலமா பாக்குறாங்க. நான் வர ஸ்டாப்ல இறங்கிறேன். தம்பி இறங்குப்பா, ஸ்டேஷன் வந்து சேருங்க. இறங்கு. பொறுக்கி. உனக்கு இந்த ஜென்மத்துல வேலை கிடைக்காதுடா. நீயும் வேலை தேடுறன்னு 4-5 வருஷமா கம்பெனியா ஏறி இறங்குற. என்ன பிரயோஜனம்? என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? குழம்ப கொட்டு, உப்பு அள்ளி நிறைய கொட்டு, அப்பவாவது சொரணம் வருதா பார்க்கலாம். என்னடி அது? நான் வளர்க்கறதுக்காக எடுத்துட்டு வந்தேன்ப்பா. முதல்ல சாப்பிட்டுருக்க நாய் இருந்து கை கழுவிட்டோம், அப்புறம் இந்த நாய் சாப்பிடட்டும். நீ தாய்ப்பால் குடிக்கிறப்பவே இப்படி திட்டு வாங்கிடுதாப்பா குடிச்ச. சாப்பிடு கண்ணு. நீ சாப்பிடலனா நானும் உன் தங்கச்சிகளும் சாப்பிட மாட்டோம்.
இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அன்பு, ஒரு பியூட்டிஃபுல் ஃபிகர் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாடா. அந்த பியூட்டி பார்லருக்குள்ள தான் போயிருக்கா. போகும்போதே பியூட்டியா போனவோ வெளியே வரும்போது எப்படி பியூட்டிஃபுல்லா வருவான்னு பாக்கிறதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். டேய், அதோ அந்த ஃபிகர் தான்டா, அந்த ஃபிகர் தான்டா மச்சி, பாருடா. நீ சொன்னதை நம்பி உனக்காக 2 மணி நேரம் நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்தாதடா. டேய், ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் விடிஞ்சா அவருக்கு முன்னாடியே வெளியில வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம்லாம் நீ வாங்கி கொடுக்க போற வேலையினால தான் தீரப்போகுதுன்னு எவ்வளவு நம்பிக்கையா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் சாரிடா. என்னடா சாரி? மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேண்டாம். உனக்கு அது கொஞ்சம் கூட இல்லை. டேய் அன்பு, நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத மறந்துட்டேன்டா. மறந்துட்டியா? போடா. அன்பு 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 அன்பு, ப்ளீஸ்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடா, ப்ளீஸ்டா. ஓகே, விட்டுறேன்டா உனக்காக. இனிமே நீ நானும் வாழ்க்கையில முன்னுக்கு வர வரைக்கும் இந்த காதல், காமம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையும் விட்டுறேன்டா. போதுமா? என்னடி 2 பேரும் பத்திரி மாதிரி அழுவுறீங்க? என் பசங்க தெரியாம இடிச்சா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னியாமே, தொட்டா விடுவீங்க. உங்க 2 பேரையும் பார்த்தா துணி வாங்க வந்த மாதிரி தெரியல. திருட வந்தீங்களா? நாங்க அந்த மாதிரி பொண்ணுங்க இல்ல சார். ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார். ஏதாவது எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு கலட்டி காட்டிடுங்க. வேணாம் சார், நாங்க இந்த மாதிரி பொண்ணுங்க இல்ல சார். என்னங்கடி கலட்டி காட்ட சொன்னா கதை சொல்றீங்க? கலட்டி ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நிறுத்தா சார், நான் ஒண்ணும் பண்ணல சார். டேய், ரவுடி ஒருத்த சண்டை போறான்னு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன். பொறுக்கி. டேய், அங்க என்ன பார்வ? சார், நான் ஒண்ணும் பண்ணவே இல்லைன்னு சொல்றேன்ல சார். சார், என்ன நடந்ததுன்னு எனக்கு கேளுங்க சார். அதை விட்டு நீங்க பாட்டு என்ன எடுத்து போனா என்ன சார் அர்த்தம்? உனக்கு மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், பதில் பேச வந்தா என்ன அர்த்தம்? வாய் திறந்து பேசியா? நாய் தான் கத்தும், மனுஷன் எப்படியா கத்துவான்? என்ன கிண்டல் பண்றியா? அதிகம் பேசுனே நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். என்னையா செய்வேன்? வெட்டிடுவேன். எங்க வெட்டு பாப்பா, வெட்டியா? அப்பா 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 ப்ளீஸ் பா. சார், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. எப்படியாவது உங்க கடனை அடிச்சிடுறோம். என்ன நம்புங்க சார். ஓ நல்ல குணம் உங்க அப்பனுக்கு இல்லையம்மா. ஓ முகத்துக்காக உங்க அப்பனை விட்டு வைக்கிறேன். மாலா, இங்க பாரு, உனக்கா சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏமா அழுதுட்டு இருக்க? ஓஹோ, அப்பாவை கடன்காரன் திட்டிட்டு போயிட்டானேன்னு அழுதுட்டு இருக்கியா? இல்ல, நான் அதுக்காக அழலக்கா. பின்ன நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இன்னைக்கு முருகன் டெக்ஸ்டைல்ஸ் போயிருந்தேன்க்கா. அங்க உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து என்ன கெடுக்க முயற்சி பண்ணாங்கக்கா. நீ என்னமா சொல்ற? அந்த நேரத்துல மட்டும் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாத்தலைன்னா நாசமா போயிருப்பேன்க்கா. சரி சரி சரி, அழாதடா. அது சரி, அந்த ஆள் யாரு? கதவை மூடிங்க, யாரோ உள்ள போயிட போறாங்க. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. கடையில என்ன நடந்ததுன்னு தெரியாம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். இவ என் தங்கச்சி.
உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ நீங்க வேறங்க, பெத்த அப்பனே பெயில் எடுத்தா செலவாகும்னு ஜெயிலே இரான்னு விட்டுட்டு போயிட்டான். நீங்களாவது பெரிய மனசு பண்ணி என்ன வெளியில எடுத்திருக்கீங்க. அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். நீங்க ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க. தேங்க்ஸ். அதான் மறந்துட்டீங்களோன்னு பார்த்தேன். என்னங்க? என்னங்க? அன்னைக்கு பஸ்ல நீங்க 2 போலீஸ்காரங்களுக்கு நடுவுல இல்ல நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு புரியுது. நீங்க மட்டும் இல்லங்க, அன்னைக்கு பஸ்ல இருந்த எல்லாருமே நான் கொலை செஞ்சுட்டு வந்த குற்றவாளியா தான் என்ன பார்த்தாங்க. ஆக்சுவலா அந்த போலீஸ்காரங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ரோட்ல அடிபட்டு கிடந்தால பாவமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்தேன். அதனால என் சட்டையெல்லாம் ரத்த கரையா இருந்தது. அவங்க 2 பேரும் அகஸ்மாத்தா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. இதனால என்னாச்சு தெரியுங்களா? என் வேலை கோயந்தாயிடுச்சு. பாருங்க, நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்க. அன்னைக்கு நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுங்களா? நான் யாரை பத்தியும் கவலைப்படவே இல்லைங்க. அன்னைக்கு அந்த பல்லவன் பஸ்ஸோட படிக்கட்டுல ஒரு கவிதை மாதிரி நடந்து வந்து. உங்க பேர் என்னங்க? கவிதா. காரண பேரோ? இல்ல அப்பா அம்மா வச்ச பேரு. இல்லைங்க, கவிதை மாதிரி ஒரு அழகான பெண்ணுக்கு கவிதான் பேர் வச்சிருக்காருன்னா உங்க அப்பா எவ்வளவு பெரிய இலக்கியவாதியா இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட கவிதை என்ன தப்பா நினைச்சதுதான் இன்னுமே எனக்கு வருத்தமா இருக்கு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. வெள்ளையும் சொல்லியுமா அழகா கூட்டிட்டு இருக்கிறாரு. கார்பரேஷன் யூனிஃபார்ம்ல மாத்தி போட்டாங்களாக்கே. யார போய் கார்பரேஷன்? அவர் தான் ஆனா ஊனா தவமணி. சமூக சேவையில தன் பேர் கின்னஸ்ல வரணுங்கிறதுக்காக தன் சொந்த பணத்தை எல்லாம் வாரி கொட்டி குப்பையா அள்ளிக்கிட்டு இருக்கிறையா. அந்த மகான போயா யாருன்னு கேட்ட போயா. அனாசி பச்சதுக்கு நீ அந்த தொட்டில இருக்க குப்பையை பூரா அள்ளி ரோட்ல தெளிச்சு விடு. நான் கூட்டுறேன், நீ வளைச்சு ஸ்டில்லடு. ஓகே அண்ணே. அண்ணே நில்லுங்கண்ணே. என்னடா பாம்பை பார்த்த மாதிரி கத்துற? பாம்பு இல்லண்ணே, பச்சை குழந்தை. எந்த பாவி சிரிக்கியோ குழந்தைய பெத்து குப்பை தொட்டியில போட்டு போயிருக்கானே. இது பச்சை குழந்தையா? என்னடா சொல்ற? அட பாவி மக்களா, நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? அட பாவிகளா, குப்பை தொட்டியில குழந்தைய போற கலாச்சாரம் ஒளி இல்லைடா. தொட்டிக்கு தொட்டி குப்பை கிடக்க இல்லையோ, ஆனா குழந்தை கிடக்கு. இப்படி பச்சை பெத்து பெத்து தொட்டிக்கு தொட்டி போட்டு போறாங்களே, இந்த நாடு எப்படா உருப்பட போகுது? எப்ப உருப்பட போகுது? எல்லா போட்டா எல்லா எங்க எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்களா? தொட்டில தூங்கிட்டு இருந்த குழந்தை எதுக்குடா திருடிட்டு வந்த? எது திருடிட்டு வந்தனா? ஆமா. என்னையா சொல்றீங்க? ஐயோ, குழந்தை கழுத்துல படுத்த செயினை காணோங்க. செயினை காணுமா? எது செயின் வரலையா? செயின் எப்படி இருக்கும்? இப்ப ரெண்டு பேரும் ஓடணும்ல. அவன்கிட்ட கொடுத்து ஓட சொல்லிட்டான். இதெல்ல பாத்துட்டு இருக்க. அடிங்க. ஐயோ இல்ல டேய் பாத்து இறங்குடா. பல்லவன் படிக்கட்டு விழுந்து பல்லுகளை உடைச்சுக்க போறேன். என்ன அங்க வாடா. இல்லப்பா, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். நீ வரலாம் பரவாயில்ல, சாமான் பெட்டி 10 ரூபா வீடு வந்து சேரணும். ஞாபகத்துல வச்சுக்கோ. சார் டைம் என்ன சார் ஆச்சு? கையில வாட்சை கட்டி ஆண்டு டைம் கேட்கறேன். அறிவு இருக்கா உனக்கு? இப்படி போங்கன்னா பைல்ஸ் தான் வரும். ஹலோ. ஹலோ. ஓ ஹலோ. எப்படி இருக்கீங்க? நான் சுமாரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஆமா, நீங்க எப்படி? இங்க நான் டெய்லி பஸ் இங்க தான் ஏறுவேன். ஓ, அந்த பெட்டி உங்களுதா? எது குப்பை தொட்டியா? இல்ல அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கே, அது. ஆமா, ஒரு பெட்டி இருக்கு. நீங்க கேக்குறத பார்த்தா எங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரில கேக்குறீங்க. அந்த பெட்டிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்க. இல்ல, இப்பெல்லாம் எதுல பாம்பு இருக்குன்னே தெரியல. சிக்குமங்கு ஏங்க அவரே முறைச்சு பாக்குறீங்க? முறைச்சு இல்ல, பாக்குறேன் அவ்வளவுதான். ஆமா, நீங்க எந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்க? 12C. 12C?
ம். 12C இப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட்டா? மேஜர் ஆக்சிடென்ட்ங்க. ஃப்ளைஓவர்ல இருந்து பாதி பஸ் வெளியில தொங்கிட்டு இருக்குமே, அந்த பஸ் வரவே வராது. ஐயோ. இப்ப பாத்தீங்களா இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. நீங்களும் ஓடி போயிடுங்க. அப்படி இல்லாட்டி ஒண்ணு பண்ணலாம். ஒரு ஆட்டோ பிடிக்கலாம். ஆட்டோ? ஐயோ ஆட்டோல வேண்டாம், பஸ் இப்ப வந்துரும். இல்லங்க 12C வராதுங்க. அப்படியே வந்தாலும் நீங்க 6C பிடிச்சி பாதி தூரம் போய் இறங்கி அங்க இருந்து இன்னொரு 6C பிடிச்சி. ஐயோ ஐயோ ஐயோ. ஹலோ 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 பேப்பர் கலெக்டர், ஒரு நிமிஷம். இந்த பெட்டி என்னதுங்க? என்னது? இந்த பொட்டி உண்டா? ஆமா சார். இந்த பொய் தானே வேணாங்கிறது. எங்க அப்பா மேல சத்தியமா இந்த பெட்டி என்னது சார்? சந்தேகமா தான் திறந்து பாருங்க சார். உள்ள எல்லாம் கார்பென்டரி டூல்ஸ் தான் இருக்கு. என்னது? கார்பெண்டர் டூல்ஸ்? ஆமா. அட என்ன பிரதர், நான் என்னமோ பெருசா வெடிகுண்டு டைம் பாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல நினைச்சேன். ஏன் டைம் பாம்லாம் இப்ப பேரிச்சம்பழத்துக்கு போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அட இல்ல பிரதர், இது டைம் பாமா இருந்து வெச்சு 10-15 பேர் சாவறத விட நான் ஒருத்தன் செத்து போனா பரவாயில்லன்னு தான் பிரதர் தூக்கின்னு வந்தேன். அங்க ஒரு அழகான ஃபிகர் நிக்குதே, அது உமாலா? கிட்டத்தட்ட அப்படிதான். என்ன பிரதர், ஃபிகர் இன்னைக்கு வரோம் நாளைக்கு போவோம், ஆனா நம்ம தொழில் தான் பிரதர் முக்கியம். டூல்ஸ் இருந்தா தான் பிரதர் வேலை செய்ய முடியும். புரியுதா? இந்தா புடி உன் பாக்ஸ. வட்ட பிரதர். थैंक यू. வரேன் பிரதர். இல்ல BA வரைக்கும் படிச்சிருக்கேன். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல. அதான் எங்க அப்பா கூட கார்பெண்டர் வேலைக்கு போனேன். அது நீங்க புரியுதுங்க. டூல்ஸ் பாக்ஸோட உங்களை பார்த்தா நான் கேவலமா நினைச்சிருவேன் தானே இதை ஓரமா வச்சிட்டீங்க இல்லையா? இதுல எனக்கு கேவலம் இருக்கு? செய்யற தொழில் எதுங்கிறது முக்கியம் இல்ல, சுயமா சம்பாதிக்கிறது தான் முக்கியம். படிச்ச ஆம்பளைங்களை விட உழைக்கிற ஆம்பளைங்களை தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். எனக்கு அப்படிதான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. C 12C வரீங்க.